ஸோ ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் டு யூடியூப் சேனல் ஒன்ஸ் அகெயின். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த எந்த மேட்சஸ் பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நேத்து நடந்தது அண்ட் இன்னைக்கு நடந்த மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் நேத்து நடந்த மேட்ச் பத்தி பேசுவோம். கிஷோர், நம்ம லைக் ஆஹ் இந்த மேட்ச் பத்தி அறிவிச்சலாமா? ஆக்சுவலா சிஎஸ்கேவோட கம்பேக்க இல்ல இன்னும் நீங்க இன்னும் இன்னும் 2 3 மேட்ச் ஜெயிச்சாதான் கம்பேக்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க தாட்ஸ் இந்த எனக்கு மேட்ச் பத்தி. பேனா பாத்தீங்கன்னா இது அப்சல்யூட் கம்பேக் தான். ஏன்னா நம்ம வீக் சைடு போலிங் யூனிட்டே நம்ம வந்து 2 மேட்சுமே நம்ம காப்பாத்துனது போலிங் தான். ம் 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 ஸோ வந்து இது டெஃபினெட்லி கம்பேக் தான் சொல்ல முடியும். பட் வந்து நம்ம பிக்சர்ஸ் மாறும்போது இன்னும் என்ன நம்ம ட்ரிக்கி எங்க மாட்ட போறோம், எங்க நம்ம ம் ஓப்பன் அப் ஆக போறோம்ன்ற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்ச்ல பார்த்தா தெரிஞ்சிடும். ம் அது ம் ஜெயிச்சிட்டா கன்ஃபார்ம் டெஃபினெட்லி கம்பேக் சூப்பர் கிங்ஸ். ம் ஆக்சுவலா இந்த மேட்ச் பார்க்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஆடும்போது என்னப்பா இது 210 தான், 210 பத்தாது போல, 220 அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் 192 அடிக்கும் போது எல்லா மனசுலயும் என்ன இருந்திருக்கும்னா, இதை அடிச்சிருவாங்க, இப்ப ஃபின் ஆலன் தான் அடிச்சிருவாரு. கேகேஆரா என்னதான் இருந்தாலுமே 192ன்றது ஈஸி டார்கெட் தான் சென்னை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனா பயங்கரமான கம்பேக் கொடுத்தாங்க சென்னை. ஸோ பவுலிங் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க போன மேட்ச் பத்தி? ஆக்சுவலா எல்லாருமே வந்து போலிங்கை பத்தி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம எங்க வின் பண்ணோன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பவர் பிளே. ஆஹ் பவர் பிளேல கொடுத்த ஸ்டார்ட் சரி, ஆயுஷ் மாத்திரை வந்து அந்த 13 பால் 30 ம் 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 அந்த ஸ்கோர் தான் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸே அங்க. ம் அப்படியே ம் நீங்க கேகேஆர் சைடு பாத்தீங்கன்னா பவர் பிளே அவங்க யூஸே பண்ணல. நம்ம நினைச்ச மாதிரி வந்துட்டு லைக் நம்மளுக்கு குட் ஸ்டார்ட் கிடைச்சது. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 72 ஃபார் நோ லாஸ் இன் பவர் பிளே. ஸோ இது வந்து லைக் ரேரா தான் சிஎஸ்கேக்கு நடக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த லைக் கம்ஃபர்டபுளா வந்துட்டு ஒரு 6 ஓவர்ஸ் 60 இல்ல 6 ஓவர்ஸ் ஒரு 52 ஃபார் நோ லாஸ். ஸோ அந்த நோ லாஸ்ன்றது இருந்தா போதும்னு நினைக்கிற சிஎஸ்கே. விக்கெட் போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து 75க்கு ஃபார் 2 இருந்தா கூட எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கேமுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மைண்ட் செட் சேஞ்ச் தான் எனக்கு என்னமோ இந்த மேட்ச் நல்லா கிளிக் ஆயிருக்குன்னு தோணுது. ஆமா, ம் கரெக்ட். நீங்க சொன்னது அப்சல்யூட் கரெக்ட். யாரு ம் போனாலுமே அடிதான். ம் ம் நீங்க ம் ஃபர்ஸ்ட் ப்ரூவிஸ் சொன்னாலும் தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் பால் இன்டென்டே அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பால் சிங்கிள், அடுத்த பாலே சிக்ஸ். மேல போட்ட பால் ஒன்னே அந்த லைன் அண்ட் ம் லென்த் பார்த்தாலே அவங்க அடிக்கிறாங்க. ம் சப்ராஸ் ம் அதே ம் மாதிரி தான். யார் வந்தாலும் அடி. ஓவர் டென் வந்தாலும் ஃபர்ஸ்ட் பால் 4. நீங்க ம் லாஸ்ட் பேட்ஸ்மேன் அடிங்க எதிர்பார்க்கறோம், வந்தோடனே ஹிட்டிங் தான். ம் 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 அந்த மைண்ட் செட் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப புதிய மைண்ட் செட் நான் பாக்குற ம் வரைக்கும். கரெக்ட். இத்தனை வருஷம் நம்ம பார்த்தது இல்ல, சிஎஸ்கே பிளாடி நான் பார்த்ததே இல்லை. ம் கரெக்ட். அண்ட் நம்ம மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஏன்னா கேகேஆர் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த பவுலிங் பயங்கரமான லைக் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் பயங்கரமா போட்டாங்க. ஸோ அந்த ஸ்பின்னர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 8 ஓவர்ஸ்க்கு தே கேவ் ஒன்லி அரௌண்ட், சாரி, அன்குல் ராய் சேர்த்து, ஸோ 10 ஓவர்ஸ் தே கேவ் ஒன்லி 60 ரன்ஸ். ஸோ இந்த மிடில் ஓவர்ன்றது அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. அண்ட் அந்த டெத்தும் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திக் தாகி சூப்பரா பவுலிங் போட்டாரு. ஸோ கேகேஆர் செம்ம ஸ்பில்லுங்க. அந்த சஞ்சு சாம்சன் விக்கெட் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பால் ஒரு நல்ல மத்தியா ஒரு பால் போட்டாரு. அண்ட் மத்தியா நெக்ஸ்ட் ஒரு வந்துட்டு பால் நல்லா வெளில அவுட் சைட் போட்டு அடுத்த பால் 145ல உள்ள சர்க்குன்னு அடிச்சாரு. சர்க்குன்னு ஏத்த. ஸோ சஞ்சுக்கு டைமே இல்ல. அது ஆக்சுவலா சரியான பால் அது. ஸோ அது நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் வரும். நான் ஃபர்ஸ்ட் நரேன் நரேன் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீ நினைச்ச அந்த மாதிரி நரேன் வந்து ஓப்பனிங் ஆஹா, இறக்குவாங்கன்ட்டு? நான் ம் நினைக்கல. ஏன்னா அந்த மைண்ட் செட் அவங்க இது வரைக்கும் மேட்ச்ல சேஞ்ச் பண்ணாதவங்க இப்ப ஏன் சேஞ்ச் பண்ண போறாங்க நான் தான் நினைச்சேன். ஏன்னா பின்னாலும் வந்து ஒரு நல்ல ஹிட்டர் தான். ம் ஆனா அவங்க வந்து நரேனை கொண்டு வந்தது காரணம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். இன்னும் அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. லெஃப்ட் ஆர்ம் ம் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அடிக்க முடியாதுன்ற ம் ம் அந்த ம் மைண்ட் செட்ல இருந்ததுனால மேபி அப்படி ஆடி இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் நான் நெக்ஸ்ட் ஒரு அசம்ஷன் என்ன நினைச்சேன்னா, அகில் ஹுசைன் வந்துட்டு ஏன் வந்துட்டு அவர் போட விடல? என்னதான் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருந்தாலுமே அகில் ஹுசைன் வந்து அந்த ஓப்பனிங் போட நல்லா ஸ்ட்ரென்த் அவருக்கு நிறைய, லைக் ஓப்பனிங்ல ஸ்ட்ரென்த் அவருக்கு நிறைய இருக்கு. பட் ஆனாலுமே கெய்க்வாட் போட விடல அவரை. ஆனா அதுக்கு அவர் பேக்கப்பா ஒரு மூவ் வச்சிருந்தாரு பாருங்க, கலீல் அகமது வந்து அரௌண்ட் த ஸ்டிக் போட விட்டு தூக்குறது. ஆஹ் அதெல்லாம் வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலா வந்துட்டு கேக்வாடுக்கு கேப்டன்சி அந்த லைக் அவருக்கு அந்த கேப்டன்சி வந்து இந்த வருஷம் இந்த 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 மேட்ச் ஆக்சுவலா நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா நம்ம இந்த மேட்ச் எடுத்தீங்கன்னா நம்ம விண்டேஜ் சிஎஸ்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்பின் சோக்கு ம் 2 சைடு ஸ்பின்ன போட்டு ஃபுல் சோக் பண்ணிட்டாங்க. அதான். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலா அதான். எனக்கு ருத்ராஜ் வந்து இவ்வளவு 4 ஓவர் ஸ்பின்னர் தந்தாருன்றதை நான் நம்பவே முடியல. ஆஹ் அதான். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் இந்த பேஸ் தான் அட்டாக் பண்ணுவார். லைக் பேஸ் பவுலிங் தான் வந்து லைக் அந்த ஃபேவரட் பேஸ் பவுலிங் லைக் கேப்டன் மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஆனா இந்த மேட்ச் வந்துட்டு பக்காவா அந்த 8 ஓவர்ஸ் கரெக்டா
அண்ட் 8 ஓவர்ஸும் வந்துட்டு லைக் அப்படியே போட்டு முடிக்கல. திடீர்னு ஒரு டைம்ல அகில் ஹுசேனுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் லைக் பவர் பிளே லாஸ்ட் ஓவர் கொடுத்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அவரை லைக் பேக் ஆஃப் த இன்னிங்ஸ்ல கொண்டு வந்து இவர் ரகுவன்ஷி விக்கெட்டு. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பேசணும்னா நூர் அகமது பத்தி பேசி ஆகணும். ஸோ நீ என்ன சொல்ல வர? பாத்தியா எப்படி இருந்துச்சு அந்த டைம் உனக்கு? அவரு லைன் அண்ட் லென்த் புடிச்சிட்டாருங்க, அவ்வளவுதாங்க. சோ அதான் ஒரு சைடு வந்து அகில் ஹுசைன் வந்து நல்லா டைட்டா போட நம்ம 2023 வந்து ஜடேஜா அப்படிதான் போட்டிருப்பாரு டைட்டா. அதே மாதிரிதான் இப்ப எனக்கு அகில் ஹுசைனும் போட்டாரு. அந்த வித்தே தரல, எல்லாமே சறுக்குன்னு உள்ள அடிக்கும் போது பேட்ஸ்மேனுக்கு பிரஷர் ஆயிடுது. சரி, நூர் அகமது அடி போகும்போது அவருக்கு விக்கெட் வந்துருது. அந்த சைடு வந்து டைட்டா போடும் போது இவருக்கு வந்து அந்த ரிலீஸ் கிடையாது, நல்லா ஃபிளைட் பண்ணி போடலாம், அந்த இன்னும் லென்ஸ்ல அடிக்கலாம். ஆனா இன்னொரு திங்கிங்கும் ஒரு 100 சூப்பரா பண்ணாரு. கிரீனுக்கு வந்து அரௌண்ட் தி ஸ்டிக் வந்தாரு. அதான் ஆக்சுவலா வந்து உள்ள அடிச்சாரு. நிறைய ரிவ்யூஸ் சொன்னது அது அந்த ஒரு விஷயம் தான். நூர் அகமது வந்து அரௌண்ட் தி ஸ்டிக் போடுவீங்க, அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க அப்படின்னாரு. கரெக்டா அந்த ஒரு பால் வந்தாரு நியூ பேட்ஸ்மேனுக்கு, அவள் தான் டனக்குன்னு உள்ள வந்து ஸ்டிக்ல வச்சுது, அவ்வளவுதான். அதே மாதிரி பிச்சும் நல்லா ஹெல்ப் ஆச்சு. இவர் வந்து ஒரு ஸ்கிட்டி டைப் போலர் மாதிரி, ஸ்பின் இருக்கும் ஆனா அவ்வளவு ஸ்பின் இருக்காது. நேத்து பாத்தீங்கன்னா பிச்சு வேற கொஞ்சம் அன்இவன் பவுன்ஸ் வேற இருந்தது. அந்த ஸ்டிக் வந்து ஸ்டிக்கு கீழே அடிச்சது. அதான் கரெக்ட் தான். ஸோ ஓவராலா வந்துட்டு நேற்று மேட்ச் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நம்ம இவரு அந்த சதக் அப்படின்னு பாத்தீங்களா, சதக் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 90 for 6 ஆயிடுச்சு. ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஆடி இருந்தோம் லைக் இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல. இப்போ நம்ம வந்து பவுலிங் தான் வீக்னு சொன்ன டீமை, அதான் பவுலிங் தான் நம்ம கிட்ட இல்லைன்னு நினைச்சோம். ஆனா பார்த்தா பவுலிங் தான் இப்போ ஸ்ட்ராங்னு தோணுது எனக்கு என்னமோ. நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடிட்டு பவுலிங் போட்டு டிஃபெண்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு என்னமோ இன்னும் அந்த பவுலிங் மேல வந்து அவ்வளவு கான்பிடன்ட் வரல. பிகாஸ் ஏன்னா பிச்சு நம்ம போன பிச்சு வந்து ஆடினது வந்து நம்ம டெல்லியோட ஆடினது வந்து ஒரு பவுன்சி பிச்சு, நல்லா அந்த ஹார்ட்ல இருந்து அடிச்சா எடுக்குது. இந்த வாட்டி ஆனது நல்ல ஸ்பின்னிங் பிச்சு. அண்ட் பிச்சும் ஒரு ஃபேக்டரா ப்ளே ஆகும். பட் ஆனா அவங்க ஒரு பேட்ஸ்மேன்ஸ்க்கும் அந்த 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 பிளாட் பண்றாங்க, இவரை எப்படி தூக்கலாம், இவர் வந்துட்டு எந்தெந்த இது வீக்னஸ் கண்டுபிடிக்கலாம். இதே வந்துட்டு இவர் வந்தா அந்த ஒரு பிளான் லைக் எக்ஸிகியூஷன் பண்றதுன்ற நெக்ஸ்ட். பட் ஆனா அந்த பிளான் இல்லாம லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 மேட்ச் அந்த பிளான் இல்லாத மாதிரி இருந்துச்சு. யாருக்கு ஓப்பனிங் போலிங் தரலாம், யார் வந்துட்டு டெத் ஓவர்ல எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஓவர்டனே 13வது ஓவர் தாங்க வராரு. எனக்கு தெரியாது, நல்ல மூவ் நான் சொல்லுவேன். அதான் சோ தே ஃபவுண்ட் ஒன் டெத் பவுலர். ஆக்சுவலா சொல்ல போனா ஒருத்தர் ஒரு 13வது ஓவர் தான் வராருன்னா ஆக்சுவலா அவர் அப்போ 4 ஓவர் நீங்க போட வைக்கணும்னா டெத் பவுலர் தான் ஆக்சுவலா இந்த பத்தில நான் யூஸ் பண்ண மாதிரி. அவ்வளவுதான். அவரும் அவர்கிட்ட வேரியேஷன் இருக்கு, நல்ல ஹார்ட் லென்த் அடிக்கிறாரு. இன்னொரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்போஜ் அரௌண்ட் தி ஸ்டிக்ல இருந்து வந்து அந்த யாக்கரை நேத்து போட்டு இருந்தாரு பாருங்க. அவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா அந்த யாக்கரை நெயில் பண்ணாரு. கரெக்ட். நானும் பாக்குறேன் எல்லாமே வைட் அவுட் சைட் ஆஃப்லே யாக்கர் அவனா அடிக்க பாக்குறாங்க. கரெக்டா ஃபீல்டு கிட்ட சிங்கிள் தான் போகுது. நேத்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடியாச்சுன்னு சொல்லலாம். சோ கேம் சேஞ்சிங் மொமெண்டா நீ நினைப்ப, என்ன நினைக்கிற நம்மளுக்கு சிஎஸ்கேக்கு? அதுதான் நான் இப்போ சொல்றது, அந்த ஆயுஷ் மாத்திரை தான். கரெக்ட். ஏன்னா அந்த பவர் பிளேல வந்து 30க்கு 2 36க்கு 2. சோ வந்து அங்கே நம்ம முடிச்சிட்டோம். அவங்க ஆனா பவர் பிளேல நம்ம நல்லா போலிங் வர போட்டோம். எடுத்துட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிக்கிட்டாங்க. நரேனு அது அவர் மட்டும் ஒரு வீசுறாரு பால், ஆனா வந்து அப்படியே கட்டாய். இதுவே நீங்க 2024 சீசன் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவருக்கு போடுவாங்க, மேல 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 ஒரு பேட்டுக்கு ஏத்த மாதிரி போறதுனால அவர் அடிச்சிருவாரு ஓப்பனிங் வந்து. இந்த வாட்டி கிளியரா எல்லாருமே வெளில வச்சாங்க, பண்ணி அடிச்சிருவாங்க, அதனால அவரால் அடிக்க முடியல. அதான் சோ இங்க நான் அந்த பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, நரேன் வந்து இந்த மேட்ச் மட்டும் தான் வந்து வந்தாரு. லைக் இது வரைக்கும் வர நரேன் வந்து இந்த மேட்ச் மட்டும் தான் வந்தாரு. ஆனா அவருக்கும் அந்த பிளான் வந்து சடனா எக்ஸிக்யூட் பண்ணாங்க சிஎஸ்கே. நான் வந்துட்டு நான் ஸ்பின்னு தான் போட போறேன், அகில் ஹுசைன் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறேன்னு இல்லாம நரேனுக்கு வந்துட்டு அந்த யாக்கர் போட்டாதான் அவர் வீக்கு, இல்ல பவுன்சர் ஷார்ட் பால் பவுன்சர் போட்டாதான் லைக் வீக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த ஸ்பின்னரை பேக் பண்ணி திரும்பி ஃபேஸ் பால் போட விட்டு அப்புறம் திரும்பி ஸ்பின்னர் கொண்டு வந்தாங்க.
ஸோ அதுதான் ருத்ராஜ் இந்த இடத்துல வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு கேப்டனா வந்து ஸ்பின்னர் வந்து எங்க பரவாயில்ல, நீ டெத்துல அவரு நீ நியூ பால் ஸ்பெஷலிட்டா தான் பரவாயில்ல, நீ டெத்துல போடு, உன்னால போட முடியும்ன்ற ஒரு தைரியத்தை கொடுத்து அகில் ஹுசேனுக்கு போட வச்சாரு. ருத்ராஜுக்கு அதான். சோ இவருக்கு வந்துட்டு இதுல ஒரு அட்வான்டேஜ் கெய்க்வாடுக்கு என்னன்னா, கெய்க்வாட் ஒரு 5-6 மேட்சா வந்து இந்த ஐபிஎல்லே ஒன்றும் அவர் ஸ்டார்டே பண்ணல அவர் பொறுத்த பேட்டிங்ல. ஆனா அவர் கேப்டன்சில இந்த மாதிரி 2 மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பரவாயில்லப்பா, நீ வந்துட்டு எத்தனை மேட்ச் வேணா பேட்டிங் ரன் அடிக்காத, ஆனா இந்த மாதிரி கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சு மட்டும் குத்துரு அப்படின்ற நிலைமைக்கே வந்தாச்சு. ஸோ இது ஒரு குட் சேஞ்சுன்னு சொல்றேன் சிஎஸ்கேக்கு. ஓகே, ஸோ ஃபைனல் தாட்ஸா என்ன சொல்ற இந்த மேட்ச் பத்தி? இந்த மேட்சை பத்தி கேகேஆர் மாத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஆலனை உட்கார வச்சுட்டு டீம் சைபெட்டை எடுத்துட்டு வரலாமான்னு பாக்கலாம், இல்ல இதே ஓப்பனிங் பேரை கண்டினியூ பண்ணலாமான்னு பாக்கலாம். அவங்க காம்பினேஷன் பத்திரானா உள்ள அடுத்த மேட்ச் வருவாருன்றாங்க. சோ அவங்க மாத்த வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம சைட்ல இருந்து மாத்த வேண்டியது ஒண்ணுமே இல்ல, எல்லா பாக்ஸும் டிக்கு. இன்னும் யோசிக்க வேண்டியது வந்து ஒரே ஒரு விஷயம்னா, தலை வந்தா யாரு வெளியே போறா, அவ்வளவுதான். ஸோ அது கொஞ்சம் அன்கொஷனபிள் அண்ட் அது வந்துட்டு ஒரு அன்சர்டனா தான் இருக்கு. ஸோ ஏன்னா வந்துட்டு யார் தலை வந்து எப்போ வருவாருன்னு தெரில, வந்தா யாரை தூக்குவாங்கன்னு தெரில. ஸோ அது பெரிய இதுவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடந்த மேட்ச் ஆர்சிபி vs எல்எஸ்ஜி. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நினைச்சேன் எல்எஸ்ஜி வந்துட்டு லைக் பொறுமையா ஆடுவாங்க போல, பிச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஆடினாங்க ஒரு இன்னிங்ஸ், யாருக்குமே பேட்ல பால் ஒழுங்காவே படல. அண்ட் அதே மாதிரி ஆர்சிபியும் செமையா போலிங் போட்டாங்க. யா சோ இந்த வந்து இந்த கடந்த 2 வருஷமாவே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க டீம் அட்மாஸ்பியராவே ஒரு மாதிரி வந்து ரொம்ப பம்ப்ட் அப்பா இருக்க மாதிரி இருக்கு. ரஞ்சித் பட்டிதார் அவங்க எது தொட்டாலும் விளங்குது, அதுதான் கரெக்ட். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சரி ஓகே சேஸ் பண்றாங்க, இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஏன்னா எல்லா மேட்சுமே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங், மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடி டிஃபெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் நினைச்சேன், ஆனா எதுவுமே நடக்கல. ஸோ ஈஸியா வந்து ஒரு ஈஸின்னு தான் சொல்லலாம், ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பை ஆர்சிபி. அண்ட் தென் நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்லை இருக்கு நிறைய. ஸோ எல்எஸ்டியோட பேட்டிங் பத்தி தான் நீ என்ன நினைக்கிற? ஏதாச்சும் அவங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா இன்டென்ட், இல்ல லைக் பேட்ஸ்மேனே? ரெண்டு ஓபனருமே சூப்பரான ஓபனருங்க என்ன பொறுத்தவரைக்கும். அவங்க 2 பேரும் என்ன ஆச்சு எனக்கு வந்து அந்த மேல டாப் 2 ஓகே இல்ல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 டாப் 2மே எனக்கு ஓகே. அடுத்தது வாங்க, அடுத்தது யாரு, அதுக்கு அடுத்தது வாங்க பூரான், அவரு கிளிக் ஆகல இந்த சீசனு. இந்த மாதிரி சின்ன சுவாமின்ற கிரவுண்ட்ல அவருக்கு மட்டும் கிளிக் ஆயிருந்ததுன்னா 220 230 போட்டிருக்கலாங்க, ஈஸியா 220 230 போட்டிருக்கலாம். அதான் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மேட்ச் வந்துட்டு பூரான் ஃபார்முக்கு வந்துருவாரு. பட் ஆனா ஆர்சிபி பவுலிங் லைனப் அந்த அளவுக்கு எப்படி சொல்றது ஈஸியாவும் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்சிபியோட பவுலிங் லைனப் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு என்ன கேட்டா. ஏசில் உட் சரி, புவனேஸ்வர் குமார் சரி, ஸ்பின்னர்ஸும் சரி. ஓகே, ஸ்பின்னர் அடிக்கலான்னு பார்த்தா ஸ்பின்னர் ஆடுறாங்க கிடையாது அவங்களுக்கு. இவங்க போயிட்டாங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணலாம், அந்த மாதிரி யாரையும் சொல்ல முடியல. இவங்களால என்ன குணால் பாண்டியா இல்ல சுயா சர்மாவை பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா அவங்களே வந்து குணால் பாண்டியா வேரியேஷன் வேரியேஷன் கிடையாது, அவர் ஆக்ஷன்ல வேரியேஷன் பண்றாரு. ஆக்சுவலா நீயே அவர மாதிரி போன நினைச்சுக்கல, அது ஒரு மேட்ச் ஆச்சு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. சோ அவரும் ஒரு ரோல் மாடலா திகழ்ந்து இருக்காரு. அந்த பீமர் போடுறது, அப்புறம் இப்படி சைட்ல வந்து போடுறது. அதே மாதிரி அது ஒரு மட்டமான பால். மிஷில் மார்ஷ் அவுட் ஆகி இன்டர்ஜெட் ஒரு மட்டமான பால். ஆனா அது எப்படி அவுட் ஆனாரு, அந்த வேரியேஷன் வந்து நல்லா இறங்கி வந்து கேதார் ஜாதவ் போடுற மாதிரி போட்டாரு. அந்த மாதிரி அது. அப்புறம் சுயா சர்மாவும் நீ சூப்பரா போட்டாரு, விக்கெட் லெஸ்ஸா போனாரு. பட் அவரோட கூகுளி அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆன் த ஸ்பாட் போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க. நீ அடிச்சுக்கோ, ஆன் த ஸ்பாட் நாங்க போட்டு போவோம், அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க அவங்க. கரெக்ட் தான். அண்ட் இந்த மேட்ச்ல வந்துட்டு லைக் இந்த மேட்ச்ல கேம் சேஞ்சிங் மொமெண்டா நினைக்கிறேன் ஏதாச்சும் மிச்சல் மார்ஷ் அவுட் ஆனதான் எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு நல்லா பட்டிருந்தது. அவர் நினைச்சிருந்தா இன்னும் ஒரு 30 ரன்ஸுக்கு எடுத்துட்டு போயிருந்தாலும் அங்க இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா சமாத் ஏதாவது ஆடி இருக்கலாம். ஆனா அது ஒரு ஒண்ணுமே இல்லைங்க. அவர் என்ன பண்ணாரு, மிட் விக்கெட் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சிட்டாரு. சரி பிளிக் ஆடி ஒரு ரன் எடுக்கலான்ற மாதிரி தான் ஷாட். அது எட்ஜ் ஆகி வந்து பட்டிதர் கையில கவர்ஸ்ல கேட்ச்.
ம், 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 ம். மேபி அங்க ஒரு ஒரு 10 ரன் 20 ரன் ஷார்ட் ஆயிருக்கலாம். ம். எனக்கு முகில் அதான். சௌத்ரி நல்லா தான் ஆடி இருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிருந்தா இன்னும் ஒரு ம், 20, 30 ரன், அதான் ஒரு 200 ம், வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ம். And நான் நோட்டீஸ் பண்ண ஒண்ணா முகுல் சௌத்ரி ஆனா ஊனா அந்த ஆஃப் சைடு வந்து ஆஃப் சைடு கார்டு எடுத்துக்கிறாரு ஏன்னு தெரியல பேட்டிங் ஆடும்போது லைக் ஆஃப் சைடு கார்டு இல்லங்க. ஆஃப் நம்ம சைடு கார்டு இல்ல அதான். ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுவோம்ல. ஆ, ஆ, ஆ. அந்த மாதிரி ஃபுல் ஸ்டிக்கை கவர் பண்ணிட்டு பிளம் இருந்தா கூட அவுட் இல்ல. அந்த மாதிரி வந்து ம். அவர் ஆடுறாரு. அதான் அவர் வந்துட்டு நார்மல் கார்டு எடுத்துட்டு லைக் பேட்ஸ்மேன் வந்துட்டு லைக் பவுலர் வந்து பால் ரிலீஸ் பண்ணும்போது ஆஃப் ஸ்டிக் வந்துடுறாரு ஃபுல்லா. ஸோ அவர் காலே பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா அந்த 3 ஸ்டிக் வந்து மறைக்குது. ஸோ ஆம். நீங்க ஸ்டிக்கை பார்த்து போட்டீங்கன்னா அவருக்கு வந்து லைக் பேட்டே வந்துட்டு அவர் அந்த பால் கிட்டே ரீச் ஆக ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நிறைய சான்ஸ் இருக்கு அவர் அவுட் ஆக அந்த டைம்ல. அதுவும் இல்லன்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ முக்கியம் இன்னும் ஸ்பின்னரை நிறைய ஆட பார்க்கணும் நெட்ஸ்ல. ம், ம், ம். பாத்தீங்கன்னா அவருக்கு க்ளூலெஸ்ஸா இருந்தாரு ஸ்பின்னர்ஸ்க்கு. ம், குணால் ம், பாண்டியா போடும்போதும் சரி, சுயா சர்மா போகும்போது ஒரு ஸ்வீப் அடிச்சாரு. ம், எங்கேயோ ம், அடிச்சாரு அதை சும்மாடி பேட் விட்டு வாரின மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏதோ. ம், அவர் இன்னும் ஸ்பின் ஆட நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் பேசர் அடிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ம், இன்னும் அந்த ஸ்பின்னர் ஆடுற கேப்பபிலிட்டி இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வருது எனக்கு இந்த மேட்ச். ம். அண்ட் இந்த மேட்ச் ஆக்சுவலா பிச்சும் கொஞ்சம் லைக் கஷ்டமா தான் இருந்துச்சு பேட்டிங் ஆட. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஆர்சிபியும் கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வேற பிட்ச்ல அந்த மாதிரி ஆடினாருங்க பவர் பிளேல, விராட் கோலி. ஸோ விராட் கோலி அவரு பயங்கரமா ஆடிட்டாரு இல்ல. அவரு பேய் பேய் ஃபார்ம் மறுபடியும் விண்டேஜ் கோலி ம், பார்த்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. ம். அதான் அந்த நான் கம்பேக் அப்புறமே நல்ல அந்த ஷார்ட் செலக்ஷன் தாங்க. ம், அவர் வந்து ஹார்ட் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் டைம். ம், இந்த பேக் ஃபுட்ல வந்து ஒரு பஞ்சும் சரி, ம், ஏஜ் ம், ம். ஸ்டெப் டவுன் பண்ணி பேஸ் இல்லைன்னு தெரியற மாதிரி இருந்தா அப்படியே ஸ்டெப் டவுன் பண்ணி வந்து ஆடுறாரு. ஆ அதுதான் லைக் அந்த அந்த ஸ்விங்கை கட் பண்ணி லைக் ஆஹ் ஈஸியா ஈஸியா அதான் அவர் மட்டும் தான் லைக் ஈஸியா ஆடின மாதிரி தெரிஞ்சது இந்த இன்னிங்ஸ்லயே. மத்தவங்க எல்லாருமே ஆக்சுவல் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க தான் இனிஷியல்ல. ஃபில் சால்ட் சரி, படிக்கல் சரி. பட்டிதாரு ஸ்பின்னர் வந்தோடனே அவரு என்ன அவர் ஆச்சுன்னு ருத்ரதாண்டவ தெரியல. அவள் ஆடிட்டாரு. தான் அவள் தான் ஸ்பின்னர் போட்டோடனே அவருக்கு நல்லா ஒரு வாட்டமா கச்சுதுன்னு அவர் ஆடிட்டாரு. அண்ட் ஜிதேஷ் சர்மா வந்துட்டு லைக் கடைசியில வந்து சுத்துவோம் அப்படின்னு சுத்தி ஒரு ஓவர் அழகா மாட்டுச்சு அவருக்கு வச்சு செஞ்சுட்டாரு. அதான் சோ அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டு போயிருக்கலாம் கேம். அவர் ஒரு ஃபார்ம் ஏற்றிக்கலாம். சோ அதையும் அதான். விட்டார். சோ அந்த ஜிதேஷ் சர்மா சரி ஆடு என்ன என்ன நீ வந்துட்டு வந்து தட்டிக்கோ அப்படின்ட்டு அவர் முன்னாடி ஆட விட்டு அவருக்கு ஒரு ஒரு 10 பால் ஆட விட்டாங்க. சோ அட் த எண்ட் ஒரு நல்ல நல்ல மேட்ச் தான் லைக் ஆர்சிபிக்கு லைக் டாமினேட்டிங் வின் சொல்லலாம். நல்ல மேட்ச் தான். லக்னோ ஜெயின்ஸுக்கு இது மறக்க வேண்டிய மேட்ச். அதான் அவனுக்கு கம்பேக் ஒரு மேட்ச் தோக்குறாங்க, ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க, ஒரு மேட்ச் தோக்குறாங்க. லைக் அந்த ஒரு ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கு. அது முகேஷ் சௌத்ரி கரெக்ட். மட்டும் இல்லைன்னா அதுவும் தோத்துருப்பாங்க. இவங்க டாப் ஆர்டர் கொஞ்சம் வந்து அடிக்கணுங்க. இப்போ ஒரு 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 வாட்டி மிச்சில் மார்ஷ் அடிக்கிறாரா, அடுத்த சைடு இடம் அதுக்கப்புறம் அடிக்க ஆள் இல்ல. இன்னைக்கு இன்னைக்கு பண்ணிட்டு வந்த இது என்ட்ரன்ஸ் பாத்தியா? மில்லரடா நீ மில்லர் அந்த மாதிரி கேட்கற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு பொகால்னு கையிலே வாங்கினாரு பாவம். அப்புறம் போயிட்டு அவரு கிளிக் ஆக மாட்டாருங்க. எனக்கு அதுதான் மேஜர் டிராபேக். அவரும் எங்கெங்கயோ ஆட ட்ரை பண்றாரு, எங்கேயும் அவருக்கு செட் ஆக மாட்டுது. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்துட்டு மோசமா தான் இருக்கு. ஸோ அவர் வந்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரான்னு தெரியல. ஆக்சுவலா அவர் கீப்பிங் பண்ணாரா? நான் ஆக்சுவலா நோட்டீஸ் பண்ணல அது. முகேஷ் சௌத்ரி முகேஷ் இவரா முகுல் சௌத்ரியா? அவரா முகேஷ் சௌத்ரி கீப்பிங்? ஓ ஓ ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் மேட்ச் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ அப்படின்னா எல்என்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு மாரலா டவுன் ஆயிடுவாங்க ஒரு கேப்டன் இல்லாம. யாரு நிக்கோலஸ் புரன் தான் போவானுங்க போல. பாப்போம் எனக்கு என்னன்னு. தெரிஞ்சு ஏடம் மார்க்ரம் போனா மச் பெட்டரா இருக்கும்னு தோணுது. மாக்ரம் ஆனா டீம்ல மிச்சல் மாஸ் இருக்காரு, ஏடன் மாக்ரம் இருக்காரு. சொல்ல முடியாது திடீர்னுட்டு முகமது ஷமி குத்தாலும் குத்துருவானுங்க. ஆனா டீம் அவங்களுக்கு அது ஏதோ செட் ஆகாத மாதிரி இருக்கு. கீழே 2 போலர் நல்லா போடுறானுங்க. ம், நியூ பால் இவங்க மேல அடிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ண சூப்பரான போலிங் வச்சிருக்காங்க. பிரின்ஸும் சரி, தமிழும் சரி நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. இவங்க மேல போட்டு தரதுலதான் இருக்கிறாங்க. அதான் அண்ட் இன்னைக்கு பவுலிங்ல அங்க கிளிக் ஆனது பாத்தீங்கன்னா ரஷித் சலாம் அவரை போட்டாரு பாருங்க ஒரு ஸ்பெல்லு. 4 ஓவர் 24 ரன் 4 விக்கெட். போன மேட்சும் சூப்பரா போட்டாருங்க. அவர் ஏதோ நல்ல சின்ன பையன் மாதிரி இருக்காரு. வந்து ஒரு அடி அடிக்கிறாரு. நான்லாம் எதிரே முன்னாடி கிராம்ப் எல்லாம் வச்சு சூப்பரா போட்டாரு. இன்னைக்கு முகேஷ் சௌத்ரி போட்டார். நீ என்னதான் ஸ்டிக் நோந்து ஆடு, நான் உள்ள அடிக்கிறேன்னு ஒரே அடி. அவர் தூக்குனாரு கடைசியா. இல்லைன்னா அது ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ராவா கூட ஆட் இருக்கலாம் அந்த ஓவர்ல. அவர் சர்க்குன்னு ஒன்று உள்ள போட்டாரு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபைனல் தாட்ஸ்
நினைக்கிறேன் இந்த மேட்ச் பத்தி. ஆர்சிபிக்கு இது ஒரு பொற்காலம். வாய் கலங்க வேண்டிதான் அவங்க. 2வது கப் லோடிங்கின்ற மாதிரிதான் இருக்குது மத்த டீம் நிலைமைய பார்த்தா. அதான் அசால்ட்டான்னு சொல்ல முடியாது. பட் ஆனா 4 மேட்ச் ஜெயிச்சாச்சு ஆர்சிபி. ஸோ இதுலேருந்து இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் வரணும்னா லைக் ஒரு டவுன்ஃபால் வந்தாதான் இதுக்கப்புறம் அவங்க குவாலிஃபைஸ் விட்டு வெளியே போக முடியும். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஈஸியா குவாலிஃபை ஆயிடலாம். அவங்க குவாலிஃபைடுங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் வெளில போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட பேக்கப்பும் நல்ல பேக்கப் எல்லாமே. அவங்க எடுத்து வச்ச பேக்கப்பும் சரி, ஒரு பிளேயர் இல்லைன்னா இந்த பிளேயர் எடுத்து வச்ச பேக்கப்லாம் சூப்பரான பேக்கப். சோ அதனால அவங்க வெளில போறதுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. அங்க வர இதுக்கப்புறம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் எனக்கு தெரிஞ்சு மாறும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு. ஐ மீன் இந்த வாரத்துல இருந்து மாறிதான் ஆகும். ஆமா, ஏன்னா இப்ப வர வந்து ரோஹித் சர்மா இல்லன்றாங்க. ரோஹித் சர்மா இடத்துக்கு அடுத்த மேட்சுக்கு யார் வர போறான்னு தெரியல. அது யூஸ் பண்ணி அவங்க மும்பை மேல வர வாய்ப்பு இருக்கானும் தெரியல. பாயிண்ட்ஸ் டேபிள் நிறைய மாற வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம். பொட்டு பாப்போம் என்னன்ட்டு. ஏன்னா வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாட்டம்ல இருக்கவங்களுக்கு ஒரு லைக் கம்பேக் மேட்சஸா இருக்கலாம். லைக் அவங்க லைக் இந்த மேட்ச் ஜெயிச்சா கம்பேக் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி ஆயிடும். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மேட்ச் இதோட ரிவ்யூ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு லைக் எம்ஏ vs பிபிகேஎஸ். ஸோ இந்த மேட்ச் பத்தி நாங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ போட ட்ரை பண்றோம். ஸோ மறக்காம வந்துட்டு எங்க யூடியூப் சேனலுக்கு லைக் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச லைக், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் 3மே பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஒன்ஸ் அகெயின் நாங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறோம். அண்ட் பாய் எவ்ரி ஒன். Bye guys.